வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் ரொம்ப சாஃப்டான சூப்பரான மைசூர் பாக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மைசூர் பாக்கு செய்கிறேங்க. எல்லாமே இந்த கிண்ணத்தில் அளந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிண்ணம் இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம நார்மலாக வீட்டில் காப்பி குடிக்கிறதுக்கு டம்ளர் வச்சுருப்போம் இல்லைங்களா, இதுலேயே எல்லா பொருளையும் அளந்து போடுங்க. அப்போ தான் மைசூர் பாக்கோட பதம் கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் 1 கப்புக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 150 கிராம் இருக்குங்க. இதை ஒரு பேனில் போட்டுக்கலாம். இந்த மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க, கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு. இப்போ 2 நிமிஷம் வறுத்துருக்குங்க. இப்போ கடலை மாவு நல்லா வாசனை வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் 1 கப்புக்கு நெய்யுங்க, 1 கப்புக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணுன்னா 2 கப்புமே நெய் ஊற்றிக்கலாம். இல்லாட்டி கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றாதீங்க, சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் ஊற்றணும். ஏன்னா எந்த வாசனையும் இல்லாத போது தான் நெய்யோட வாசனை நம்மளுக்கு தூக்கலாக தெரியும். அதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 கப்புமே நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். இதை லைட்டாக நெய் உருகிற அளவுக்கு மட்டும் சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா சூடாயிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுக்கிற கடலை மாவிங்க கொஞ்சம் ஜல்லடையில் போட்டு லைட்டாக சளிச்சிக்கலாம், சின்ன சின்ன கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தட்டுப்பட்டுச்சிங்கன்னா நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வறுத்ததுக்காக சின்ன சின்ன கட்டி வந்திருக்கும், அதெல்லாம் அப்படியே உடஞ்சிக்கும். இப்போது நம்ம சூடு பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா எண்ணெய், இதை பாதி அளவுக்கு ஊற்றிங்க இந்த கடலை மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது நல்லா கரைச்சிட்டேங்க. இப்போ மைசூர் பாக்கு ரெடியானி எடுத்து ஊற்றுறதுக்காக ஒரு ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கண்ணாடி ட்ரே வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் நார்மலாக சில்வர் தட்டம் இருந்துச்சுன்னா கூட அதில் நெய் தடவி வச்சுக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லாவே ஏகமும் நெய் தடவி வச்சுக்கோங்க, அப்போ தான் மைசூர் பாக்கு ஒட்டாத வரும். இதில் 2 கப்புக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கு 1/2 கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை லைட்டாக கரையிட்டுங்க, எந்த பாகுபதமும் வேண்டியது இல்லைங்க. சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும், அந்தளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கடலை மாவு, இதை இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடணுங்க. இந்த சர்க்கரை பாகு தளத்தலன்னு கொதிக்கக்கூடாது. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம கை எடுக்காமல் கடைசி வரைக்கும் இதை கலரிகிட்டே இருக்கணும். இப்போ எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம கலரி விட்டே இருக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு 1 ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு வச்சு நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம மாவோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குது தெரியுதுங்க. இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. கடைசியாக ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் இருக்குது, அதை அப்படியே நான் ஒன்றாவே ஊற்றிடுறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறேங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்தில் இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே இந்த மாவு நல்லா குடிச்சிக்கிச்சு. இப்போது மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறக்கு நம்ம கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். நல்லா அழகாக ரவுண்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மைசூர் பாக்கு ரெடியாகுது. இதை நம்ம ட்ரேக்கு மாற்றிடலான்னு அர்த்தங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கலரி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல தட்டம் நெய் தடவி அதில் இதை ஊற்றிடலாம். அப்படியே வச்சிடலாம். மேலே எதுவுமே நம்ம சமப்படுத்த வேண்டியது இல்லைங்க, ஏன்னா அது கரெக்டாக அதுவே ஈவனாக மாறி இருக்கும். இப்போ இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆறட்டுங்க. எதுவுமே தொடாமல் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை திருப்பி ஒரு தட்டத்தில் போட்டுக்கலாம். இப்படி நம்ம திருப்பி போடும்போது உங்களுக்கு கீழே தட்டும்போது வரலினா லைட்டாக அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் மேலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம். அப்படியே கத்தி வச்சனையுமே அப்படியே சாஃப்டாக உள்ளே இறங்குதுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். நான் கடைகள்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சைஸ்லேயே போடுறேன். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சென்டரில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படி நெய்யெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மைசூர் பாவோட கலர் கூட அவ்வளோ பிரமாதமாக வந்துருக்குதுங்க. இதில் ஒரு மைசூர் பாவை உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அப்படியே தொட்டன்னே அழகாக உடையுதுங்க. உள்ளேயும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இது ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே கை அதில் பதியுது, அந்தளவுக்கு இது சாஃப்டாக இருக்குதுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான். 2 நிமிஷம் நம்ம மாவு வறுத்தங்க. 8 நிமிஷம் இந்த மைசூர் பாவை கலரணும். அவ்வளோதாங்க. சூப்பராக சாஃப்டான மைசூர் பாவை நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான மைசூர் பாக்கை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.